நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான மூலத்தை அலச போறோம். பாபிலோனில் மிகப்பெரிய பணக்காரர் புத்தகத்திலிருந்து சில பகுதிகளை நீங்க கொடுத்திருக்கீங்க. சரி, செல்வம் சம்பாதிக்கிறது அப்படின்னு 1000 புத்தகங்கள் சொல்லுது. ஆனா நம்ம கிட்ட திடீர்னு ஒரு பெரிய தொகை பணம் வந்தா அதை வச்சு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு ஒரு குழப்பம் வருமே. அப்படி ஒரு குழப்பத்துல மாட்டின ஒரு நபரோட கதை தான் இன்னைக்கு நம்மளோட ஆரம்ப புள்ளி. ஆமா, இது வெறும் விதிகளை பத்தி மட்டும் நாம பேச போறதில்ல. தயாரிக்கிற ரோடன் ஒருத்தர். அவருக்கு அரசர் பரிசா 50 தங்க காசுகளை கொடுக்கறாரு. அது அவனுக்கு பெரிய சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷம் அது ரொம்ப நேரம் நீடிக்கல. ஏன்னா அடுத்த நிமிஷமே அவரோட சொந்தக்காரங்க ஒவ்வொருத்தரா வந்து அந்த பணத்துக்கு ஒரு பிளான் சொல்றாங்க. முக்கியமா அவரோட சகோதரி வந்து ஆ தன் கணவருக்கு வியாபாரம் பண்ண அந்த பணத்தை கடனா கொடுக்க சொல்லி கேக்குறாங்க. இப்போ ரோடனுக்கு தர்ம சங்கடம். கடமையா இல்ல கடினமா சம்பாதிச்ச பணமா? இதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற மைய சிக்கல். கரெக்ட். இந்த ஒரு தனிப்பட்ட பிரச்சனைக்குள்ள செல்வம் சம்பாதிக்கிறது அதை பாதுகாக்கிறது பத்தின காலத்தால் அழியாத விதிகள் ஒளிஞ்சிருக்கு. அப்போ ரோடனோட குழப்பத்துக்கான தீர்வை தேடி போறதுதான் நம்மளோட இன்னைய பயணம். முதல்ல பணத்தை விட முக்கியமானது ஒண்ணு இருக்குன்னு சொல்ற ஒரு சின்ன கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இது ஒரு முக்கியமான மனநிலையை நமக்கு கொடுக்கும். நிச்சயமா. நோமாசீர்னு ஒரு இளைஞனோட கதை இது. அவனோட அப்பா அவனை கையில ஒரு பை தங்கத்தையும் ஞானம் பொறிக்கப்பட்ட ஒரு களிமண் பலகையும் கொடுத்து வெளியூருக்கு அனுப்புறார். 10 வருஷம் கழிச்சு நோமாசீர் திரும்பி வர்றான். அப்ப அவன்கிட்ட 3 பை தங்கம் இருக்கு. எனக்கு இந்த கதையில ரொம்ப பிடிச்ச இடம் இதுதான். அவன் அப்பா கிட்ட சொல்றான், அப்பா, நீங்க கொடுத்த ஒரு பை பாபிலோனிய தங்கத்துக்கு பதிலா இதோ அதே எடையுள்ள ஒரு பை நினிவே தங்கம். ஆனா நீங்க கொடுத்த அந்த ஞானம் இருந்த களிமண் பலகைக்கு பதிலா இதோ 2 பை தங்கம். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பணத்தை விட அந்த களிமண் பலகையில இருந்த ஞானத்துக்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்கறான். இதுதான் அடித்தளமே. அவன் தெளிவா சொல்றான், ஞானம் இல்லாம பணம் இருந்தா அது வேகமா நம்ம கையை விட்டு போயிடும். ஆனா ஞானம் இருந்தா பணம் இல்லாதவங்களால கூட அதை உருவாக்க முடியும். இதை நாம புரிஞ்சுக்கிட்டாதான் பணத்தோடைய உண்மையான இயல்பை புரிஞ்சுக்க முடியும். அதாவது பணம் அப்படிங்கிறது வெறும் கருவிதான். அதை எப்படி பயன்படுத்தணும் சொல்றதுதான் ஞானம். அந்த ஞானத்தை தான் நாம இப்ப தங்கத்தின் 5 விதிகள் மூலமா பார்க்க போறோம். அப்போ அந்த முதல் விதி என்ன? ஒருத்தன் செல்வந்தன் ஆகணும்னா அவன் முதல்ல என்ன செய்யணும்? முதல் விதி ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. உன் வருமானத்துல குறைஞ்சது 10ல ஒரு பங்காவது உனக்காக எடுத்து வை. அப்படி செய்யறவங்க கிட்ட தங்கம் சந்தோஷமா வந்து சேரும். இதுல முக்கியமான வார்த்தை உனக்காக எடுத்து வை. நாம சம்பாதிக்கிற காசு மளிகை கடைக்காரருக்கு, வீட்டு ஓனருக்கு, துணிக்கடைக்காரருக்குன்னு எல்லாருக்கும் போகுது. நமக்காக நாம என்ன எடுத்து வைக்கிறோம்? இதுதான் அந்த பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இல்லையா? ஆனா இது கேக்குறதுக்கு சுலபமா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில வர சம்பளம் மொத்தமா செலவாயிடுது. இதுல எப்படி 10% எடுத்து வைக்கிறது? இது எல்லாருக்கும் சாத்தியமா? நல்ல கேள்வி. இதுல இருக்கிற உளவியலை நம்ம புரிஞ்சுக்கணும். இது வெறும் சேமிப்பில்ல. நீங்க ஒரு நுகர்வோர், அதாவது ஒரு கன்சியூமர், அந்த மனநிலையிலிருந்து மூலதனத்தின் உரிமையாளர், அதாவது ஒரு ஓனர் ஆஃப் கேபிட்டல் அன்னே மனநிலைக்கு மாறுறீங்க. அந்த 10%ஆனது ஒரு ஆரம்பம் தான். முடியலையா 5% ஆரம்பிங்க. ஆனா அந்த பழக்கத்தை உருவாக்குறது தான் முக்கியம். மூலத்துல சொல்ற மாதிரி, நான் எவ்வளவு தங்கம் சேர்க்கிறேனோ அவ்வளவு எளிதாக அது என்னிடம் வருகிறது. நீங்க சேமிக்க ஆரம்பிச்சதும் உங்க மூளை இன்னும் எப்படி சேமிக்கலாம், எப்படி வருமானத்தை அதிகப்படுத்தலாம்னு யோசிக்க ஆரம்பிக்கும். அது ஒரு நேர்மறையான சுழற்சி. ஓகே, அப்ப முதல் படி பணத்தை சேமிக்கணும். சரி, சேமிச்ச பணத்தை என்ன பண்றது? அத பீரோவுல போட்டி வச்சா அது பெருகாதே. இங்கதான் அடுத்த விதி வருதா? கரெக்டா பிடிச்சிங்க. 2வது விதி, சேமிச்ச தங்கத்துக்கு லாபம் தரக்கூடிய ஒரு வேலையை கண்டுபிடிச்சு கொடு. அது உனக்காக விடாமுயற்சியோட உழைக்கும். இங்க பணத்தை ஒரு வேலைக்காரன் மாதிரி பார்க்க சொல்றாங்க. நீங்க தூங்கும் போதும் உங்களுக்காக உழைக்கிற ஒரு வேலைக்காரன். இதுதான் கூட்டு வட்டி, அதாவது காம்பவுண்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா? அதோட சக்தி. உங்க பணம் உங்களுக்காக பணம் சம்பாதிக்கும். அப்புறம் அந்த பணமும் உங்களுக்காக பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கும். வயல்ல ஆட்டு மந்த குட்டி போட்டு பெருகிற மாதிரி நம்ம பணமும் பெருகணும்னு மூலத்துல அழகா சொல்லியிருக்காங்க. அதேதான். இந்த முதல் 2 விதிகள் தான் செல்வம் சேர்ப்பதற்கான இன்ஜின் மாதிரி. சேமிக்கணும், அத முதலீடு செய்யணும். ஆனா சேர்த்த பணத்தை எப்படி பாதுகாக்கிறது? எங்க முதலீடு பண்றது? இங்கதான் ரோடன் மாதிரி ஆட்களுக்கு பிரச்சனை வருது. அவங்கிட்ட 50 தங்க காசு இருக்கு. ஆனா அவனோட மைத்துனர் கேக்குறாரே, அது நல்ல முதலீடா? இப்ப கதைக்குள்ள வர்றோம். ரோடனுக்கு இந்த 2 விதிகளும் தெரிஞ்சிருந்தா கூட அவனுக்கு வந்திருக்கிற பிரச்சனை ரொம்பவே உணர்வு பூர்வமானது, குடும்பம் சம்பந்தப்பட்டது. அதனாலதான் அவன் மேத்தான் ஒரு பணக்காரர்கிட்ட ஆலோசனை கேட்க போறான். மேத்தான் அவனுக்கு நேரடியா பதில் சொல்லாம முதல்ல ஒரு ஓமை கதை சொல்றார். ஆமா, காளை மற்றும் கழுதையோட கதை. சுருக்கமா சொன்னா, அந்த கதையில கழுத ரொம்ப வேலை செய்யற காளைக்கு ஒரு யோசனை சொல்லும். நீ உடம்பு சரியில்லாத மாதிரி நடி, அப்ப உனக்கு ஓய்வு கிடைக்கும்னு. காளையும் அப்படியே செய்யும். ஆனா என்ன ஆகும்னா, காளையோட வேலையும் சேர்த்து கழுதைய செய்ய சொல்லிடுவாங்க. ஆமா, கடைசியில ரெண்டுமே கஷ்டப்படும்.
இதிலிருந்து மேத்தான் சொல்ற நீதி இதுதான்: உன் நண்பனுக்கு உதவ நினைச்சா அவனோட சுமைய உன் மேல சுமக்காத வகையில உதவு. வாவ், இது ரொம்ப ஆழமான கருத்து. அதாவது, ஒருத்தருக்கு உதவி பண்றேன் பேர் வழின்னு நம்ம கப்பலையே மூழ்கடிச்சிடக்கூடாது. இது நம்மள பலரும் செய்யற தப்பு. உண்மையான உதவிக்கும் ஒருத்தரோட தவறான முடிவுகளுக்கு துணை போறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. சரியா சொன்னீங்க. இதுதான் நம்மளோட 3வது விதிக்கு அடித்தளம் அமைக்குது. 3வது விதி: பணத்தை கையாள்வதில் திறமையானவர்களின் ஆலோசனையின் பேரில் முதலீடு செய்யும் எச்சரிக்கையான உரிமையாளரிடம் தங்கம் ஒட்டிக்கொள்கிறது. ரோடன் செஞ்ச முதல் நல்ல விஷயம் அவசரப்பட்டு முடிவெடுக்காம மேதான் மாதிரி ஒரு அனுபவசாலி கிட்ட ஆலோசனை கேட்டதுதான். ஆனா இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அனுபவம் உள்ளவங்க ஆலோசனை கேட்கணும்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு பல நிதி ஆலோசகர்களே தவறான ஆலோசனைகளை தராங்களே. அப்ப யார நம்புறது? எது சரியான ஆலோசனைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? மிக முக்கியமான கேள்வி. இதுக்கு தான் அடுத்த 2 விதிகளும் நமக்கு உதவுது. மேத்தான் வெறும் ஆலோசனையோட நிறுத்தல. ரோடனை தன்னோட டோக்கன் பெட்டிக்கிட்ட கூட்டிட்டு போறாரு. அதுல அவர் கொடுத்த கடன்களுக்கான அடையாள பொருள்கள் இருக்கு. அங்க அவர் கடன்களை எப்படி மதிப்பிடுறாருன்னு விளக்குறார். இது ஒரு காலத்தால் அழியாத இடர் மதிப்பீட்டு முறை, அதாவது ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஃப்ரேம்வொர்க். அவர் கடன்களை 3 வகையா பிரிக்கிறார் இல்லையா? சொத்துக்களை பிடையா வச்சு கொடுக்கற கடன், அது ரொம்ப பாதுகாப்பானது. 2வது, ஒருத்தரோட சம்பாதிக்கிற திறனை நம்பி கொடுக்கற கடன், ரோடன் மாதிரி உழைப்பாளிகளுக்கு கொடுக்கறது. 3வது, இந்த 2மே இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது, அதுதான் ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்றாரு. ஆமா, இதுல இருந்து ரோடனோட மைத்தனர் எந்த வகையில வர்றாருன்னு ரோடனே புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு மேல மேத்தான் 2 கதைகளை சொல்றார். அந்த கதைகள் தான் 4வது மற்றும் 5வது விதிகளை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. 4வது விதி: தனக்கு பரிச்சயம் இல்லாத தொழில்களில் அல்லது அத்துறையில் திறமையானவர்களால் அங்கீகரிக்கப்படாத நோக்கங்களில் முதலீடு செய்பவரிடமிருந்து தங்கம் நழுவிவிடும். அதாவது, உங்களுக்கு தெரிஞ்ச துறையில மட்டும் முதலீடு பண்ணுங்கன்ன மாதிரி. மேத்தான் சொல்ற கதையில ஒரு அனுபவம் இல்லாத இளைஞன் தனக்கு தெரியாத வியாபாரத்துல பணத்தை போட்டு எல்லாத்தையும் இழந்துடுறான். அவனோட முடிவுகள் குறைபாடுள்ளவைன்னு அவன் உணரும்போது அவனோட செல்வம் காணாம போயிருது. இது இன்னைக்கு எவ்வளவு பொருந்தது பாருங்க. திடீர்னு ஒரு நண்பர் வந்து கிரிப்டோல முதலீடு பண்ணலாம், NFT வாங்கலாம், இல்லனா இந்த பங்கு ஒரே மாசத்துல 2 மடங்கு ஆகும்னு சொல்லுவார். ஆனா அது என்ன தொழில்நுட்பம், அந்த நிறுவனம் என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியாது. இதுதான் பாபிலான் காலத்துல நடந்த அதே தப்பு இன்னைக்கு புது பேர்ல நடக்குது. ஒரு முதலீடு உங்களுக்கு புரியலனா நீங்க முதலீடு பண்ணல, சூதாடுறீங்கன்னு அர்த்தம். அப்போ 5வது விதி என்னவா இருக்கும்? ஒருவேளை பேராசைய பத்தினதா? மிகச்சரியா யோகிச்சிங்க. 5வது விதி: சாத்தியமில்லாத வருமானத்திற்கு தங்கத்தை கட்டாயப்படுத்துபவர்களிடமிருந்தோ அல்லது தந்திரக்காரர்களின் கவர்ச்சிகரமான ஆலோசனைகளை பின்பற்றுபவர்களிடமிருந்தோ தங்கம் தப்பி ஓடுகிறது. அதாவது, சீக்கிரமா பணக்காரன் ஆகிற திட்டங்களை நம்பாதீங்க. இதுக்கு மேத்தான் சொல்ற இன்னொரு கதை ஞாபகம் வருது. தன் மனைவிக்காக பணத்தை வாரி இறைத்த ஒரு நண்பனை பத்தி சொல்றார். அவன் உணர்ச்சிகளின் பிடியில இருந்ததால சரியான முடிவுகளை எடுக்க முடியாம கடனாளியாகி இறந்து போறான். மேத்தான் சொல்றார், பெரும் உணர்ச்சிகளின் பிடியில இருக்கும் மனிதர்கள் கடன் வழங்குபவருக்கு பாதுகாப்பானவர்கள் அல்ல. அதேதான், பேராசையும் ஒருவிதமான தீவிர உணர்ச்சி தான். மூலத்துல சாகச கதைகளைப் போல சிலிர்ப்பூட்டும் கற்பனையான திட்டங்கள்னு சொல்றாங்க. ஒரு மாசத்துல லட்சாதிபதி, ஒரு வருஷத்துல கோடீஸ்வரன் மாதிரியான திட்டங்கள் எல்லாமே இந்த வகையை சேர்ந்ததுதான். உண்மையான நீடித்து நிலைக்கும் செல்வம் படிப்படியாகத்தான் வரும். அது ஒரு மாரத்தான், 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் இல்ல. அப்போ இந்த 5 விதிகளையும் வச்சு மேத்தான் கடைசியா ராடனுக்கு என்ன ஆலோசனை சொல்றார்? அவனோட மைத்தனருக்கு பணம் கொடுக்க சொல்றாரா இல்ல வேண்டாமா? மேத்தான் ரொம்ப நடைமுறையான ஒரு வழியை சொல்றார். உன் மைத்தனர்கிட்ட ஒரு தெளிவான திட்டம் இருக்கான்னு கேளு. எங்க குறைஞ்ச விலைக்கு வாங்கி எங்க அதிக விலைக்கு விற்க முடியும்னு அவனுக்கு தெரியுமா? வியாபாரத்தோட கணக்கு வழக்குகள் அவனுக்கு புரியுதா? அப்படி எதுவும் இல்லைன்னா அவனோட ஆசை வெறும் கனவுதான். உன் மனசு கேட்கலன்னா உன்னோட 1 வருஷ சேமிப்பு மட்டும் கொடுத்து அவனை முயற்சி பண்ணி பார்க்க சொல்லு. ஒருவேளை அவன் ஜெயிச்சா அது அவனுக்கு ஒரு நல்ல பாடம், தோத்துட்டா உனக்கு ஒரு சின்ன நஷ்டத்தோட போயிடும். இது ஒரு அருமையான தீர்வு. உணர்ச்சிகளுக்கும் கடமைக்கும் மதிப்பு கொடுக்கிறார், அதே சமயம் பணத்தோட பாதுகாப்பையும் உறுதி செய்றார். இதுல இருந்து மேத்தானோட மொத்த ஆலோசனையும் நாம 2 முக்கிய கருத்துக்களா தொகுக்கலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமா. முதல் மற்றும் மிக முக்கியமான கருத்து பாதுகாப்பு. உங்க அசலை பாதுகாக்கிறது தான் முக்கியம். முட்டாள்தனமான உணர்ச்சி பூர்வமான கடமைகளால் உங்கள் புதையலை நம்பி யாரிடமும் ஒப்படைக்காதீர்கள்னு அவர் எச்சரிக்கிறார். 2வது கருத்து வருமானம். உங்க பணம் உங்களுக்காக உழைக்கட்டும், ஆனா பாதுகாப்பான பழமைவாத முறையில அனுபவமும் வெற்றியும் பெற்ற மனிதர்களுடன் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஆக இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்களை ஒரு முறை திரும்பி பார்த்தா, ரோடனோட ஒரு சின்ன பிரச்சனையில ஆரம்பிச்சு பணத்தை விட ஞானம் ஏன் முக்கியம்னு பார்த்தோம். அப்புறம் செல்வத்தை உருவாக்கவும் பாதுகாக்கவும் தேவையான 5 விதிகளை அவனோட கதையின் மூலமாவே புரிஞ்சுக்கிட்டோம். சேமிக்கணும், முதலீடு செய்யணும், நிபுணர்கிட்ட ஆலோசனை கேட்கணும்,
தெரியாத துறையில இறங்கக்கூடாது, பேராசைப்படக்கூடாது. இதுதான் சாரம். ஆமா, நீங்க கொடுத்த மூலங்களிலிருந்து கிடைக்கிற மையச் செய்தி இதுதான். செல்வம் என்பது அதிர்ஷ்டத்தாலோ அல்லது மந்திரத்தாலோ வர்றதில்ல. அது மூலத்துல சொல்ற மாதிரி அறிவு மற்றும் தொடர்ச்சியான நோக்கத்திலிருந்து பிறந்த குழந்தை. அதுக்கு ஒழுக்கம், பொறுமை மற்றும் சரியான அறிவு தேவை. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி கேட்பாளர்களுக்காக ஒரு சிந்தனைய தூண்டும் கேள்வியோட முடிக்கலாம். தாராளமா. மெத்தான் ரோடன் கிட்ட ஒரு பெரிய தொகை பணம் இருந்தா அதுக்கு முதல் விருப்பம் பாதுகாப்பாகவும் 2வது விருப்பம் வருமானமாகவும் இருக்கணும்னு சொல்றாரு. ஆனா அவர் 3வது விருப்பம் பத்தி கேட்கவே இல்லை. இப்போ இந்த கேள்வி உங்களுக்காக. உங்களுக்கு திடீரென்று ஒரு பெரிய தொகை கிடைச்சா பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு பிறகு அந்த பணத்துக்கான உங்கள் 3வது விருப்பம் என்னவாக இருக்கும்? அந்த பணத்துக்கு நீங்க என்ன நோக்கத்தை கொடுப்பீங்க? அது ஒரு பயணமா இருக்கலாம், ஒரு கல்விக்கா இருக்கலாம், இல்ல சமூக உதவியா இருக்கலாம். இத பத்தி